அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. தற்பொழுது நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னண்டாக்கா, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை, இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களை, இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களை குறிவைத்து அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னால் அதன் அடியில் கோயில் இருந்தது, சிலை இருந்தது என்று சொல்லி வழக்கு தொடுப்பது வழக்கமாகிவிட்டது. அதனுடைய ஆரம்ப வழக்கு என்னவென்றால், சுமார் 400 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரில் இருக்கக்கூடிய பாபரி மஸ்ஜித் என்ற பள்ளிவாசல் தான் தொடக்கமாக இருந்தது. அதனுடைய வழக்கு பல வருடங்களாக, அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அதனுடைய வழக்கு பல வருடங்களாக நடந்து ஒரு நியாயமற்ற ஒரு தீர்ப்பை வழங்கப்பட்டு அந்த இடம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களுக்கு சென்று விட்டது. சரி, ஓகே. ஆகையால் அந்த டயத்தில் ஒரு சட்டத்தை அரசு இயற்றியது. என்னவென்றால், நான் சொல்வது வழக்கு தீர்ப்பு வந்த டயத்தில் கிடையாது, அந்த பள்ளிவாசலை இடித்த 1992ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. என்னவென்றால், இந்த பள்ளிவாசலை இடித்தது இத்துடன் கடைசியாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இனி இந்தியாவில் எந்த ஒரு மத வழிபாட்டு தலங்களும் சுதந்திரம் அடையும் பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோயிலை இடித்து ஒரு சர்ச்சு கட்டியிருந்தாலோ அல்லது பள்ளிவாசலை கட்டியிருந்தாலோ, அதுக்கு முன்னால், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் கட்டியிருந்தாலோ, சுதந்திரம் அடையும் பொழுது பள்ளிவாசல் தான் அங்கே இருந்துச்சுனாக்கா அதே பள்ளிவாசலை கடைசி வரை இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டதால் பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் எல்லா புராதனமான ரொம்ப பழம்பெரும் பள்ளிவாசல்லாம் குறி வச்சு இஷ்டத்துக்கு வழக்கு தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் அவங்கள அறியாமல் செய்கிறாங்க வச்சுங்களேன். அது கடைசியில் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 700 வருடங்களாக இருந்து வருகின்ற ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் தர்காவையே இது சிவன் கோயில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கான்செப்டை அவங்க திணிக்கிறாங்க. அதை லாஜிக்கை பற்றி கவலைப்படாத, ஆதாரங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்யாமல் நம்பிக்கையை மட்டுமே தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருப்பதால் தான் துணிச்சலாக இந்த மாதிரியான ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இது அவங்க பதிவு பண்ணட்டும், வழக்கை தொடுக்கட்டும், நீதிபதிகள் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கட்டும். அதுக்கு முன்னால் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கும் இந்த மாதிரி வழக்கு தொடுப்பவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு உண்மையை, ஒரு சட்டத்தை, ஒரு அடிப்படை விஷயத்தை நான் பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. என்னவென்றால், முதல்ல இதை பதிவு செய்வதற்கு முன்னால் 100 சரியை சொல்லிக்கிறேன். நம்ம ரோட்டோடு போனோம் வச்சிங்களேன், சாலை ஓரத்தில் போனாக்கா அங்கங்கே கோயில்கள் இருக்கும், சிறு சிறு கோயில்கள் இருக்கும், அல்லது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு சிலையாச்சும் இருக்கும். அதில் குங்குமம் போட்டு வச்சுருக்கோம், மாலை போட்டிருக்கோம். அதை பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் நின்று வணங்கிட்டு போவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை பற்றி விமர்சனம் பண்ணவில்லை. ஆனால் அவர்கள் கட்டிய இடம் எது என்றால், ஒரு தெருவாக இருக்கும், தெரு முச்சந்தியாக இருக்கும், புறம்போக்கு இடமான ஆற்றோரங்களாக இருக்கும், ஆற்று புறம்போக்காக இருக்கும், குளத்து புறம்போக்காக இருக்கும். நிறைய குளத்தில், அரசாங்கத்து குளத்தில் கார்னரில் ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. அது குளத்து புறம்போக்கில் தான், ஆற்று புறம்போக்கில் கோயிலை கட்டியிருப்பாங்க. இது அரசாங்கம் என்ன பண்ணுறது என்னடாக்கா, பரவாயில்ல, கவர்மெண்ட்டு நம்ம புறம்போக்கு இடம் தானே, மக்கள் நம்பிக்கைக்காக கட்டியிருக்காங்க, அதனால் நம்ம தலையணும் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம முடுது. அது அவங்களுடைய அரசாங்கத்துடைய வெளிப்பாடு. ப்ளஸ் கட்டினவங்களுடைய, கோயில் கட்டினவங்களுடைய மத நம்பிக்கை வெளிப்பாடு. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணவில்லை. ஆனால் ஒரு இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமிய சமூகம், ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பு
அது போன்று ஒரு பள்ளிவாசலை அரசாங்க இடத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல், அவர் முறையாக டாக்குமெண்டேஷன் செய்து கொடுக்கப்படாமல் அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டினால் கட்டக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய சட்டம், அடிப்படை சட்டம். ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது பள்ளிவாசலை கட்டுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் ஒரு சிஸ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உருவாயிடுச்சு. ஒரு பள்ளிவாசலை கட்டுவதாக இருந்தால், ஒரு பப்ளிக் கட்டுவதாக இருந்தால், முதல்ல பப்ளிக் வருவோம். ஒரு 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 ஊரில் உள்ள ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி தங்களுக்காக ஒரு வணக்க வழிபாடு தலமான பள்ளிவாசலை கட்டுவதற்கு முயற்சி செய்தால், அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களில் யாராவது ஒருவர் அல்லது கூட்டாக சேர்ந்தோர் ஒரு இடத்தை வாங்க வேண்டும். அல்லது செல்வந்தரில் ஒருவருக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அது பட்டா நிலமாக இருக்க வேண்டும். அந்த பட்டா நிலத்தில் உள்ள கண்டிஷன் தெரியுமா, உள் கண்டிஷனு, அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பட்டா நிலமாக்கி இருக்கக்கூடாது. வேறொருத்தனுடைய சொத்தை ஆட்டையை போட்டிருக்கக்கூடாது. அரசாங்க சொத்தை ஆட்டையை போட்டு இதனுடைய சொந்த ஸ்தலமாக வைத்திருக்கக்கூடாது. காலங்காலமாக 2 விஷயத்தின் மூலமாக அந்த சொத்து அவருக்கு வந்திருக்க வேண்டும். ஒன்று பரம்பரை சொத்தாக இருக்க வேண்டும். தந்தை வழியாக பாரம்பரியாக பாக பிரிவினை சட்டத்தின் பிரகாரம் அவருக்கு வந்திருக்க வேண்டும். அல்லது அவர் சொந்த உழைப்பினால் அந்த சொத்தை வில்லங்க சான்றிதழ் பெற்று முறையாக ஆய்வு செய்து அந்த சொத்தை வாங்கியிருக்க வேண்டும். சேல்ஸ் டீடு, கிரயப்பத்திரம் மூலமாக அந்த சொத்தையை தனக்கு சொந்தமாக ஆக்கியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொத்தை தான் பள்ளிவாசல் கட்டுவதற்கு சமூகத்துக்கு, ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அதுக்கு பேர் அரபிக்கில் வக்ஃபுன்னு சொல்லுவாங்க. இப்போ வக்ஃபு சட்டவர் தனியாக இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அடுத்த பிரச்சனை. அந்த மாதிரி வக்ஃபு செய்யப்பட்ட இடத்தில் தான், அதாவது தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில், அந்த பட்டா நிலை எப்படி நான் சொல்லியிருக்கேன், அது ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடாது, புறம்போக்கு இருக்கக்கூடாது, நத்தம் ஜாரி இருக்கக்கூடாது. அவருக்கு சொந்தமான லேண்டாக இருக்கணும். அந்த லேண்டை அவர் வக்ஃபு செய்த லேண்டில் தான் ஊர் மக்கள் பொதுமக்கள்லாம் காசு போட்டு அது ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை சட்டம். இது ஒரு சட்டம். இதுதான் இந்த காலம் ஃபுல்லாக இந்தியாவில் நம்ம பள்ளிவாசல் கட்டுறவுடைய சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. எங்கேயாவது சில ஏரியாவில் இந்த இந்து சமூக மக்கள் அந்த புறம்போக்கில் கட்டுறாங்களா, ஆற்று புறம்போக்கு, குளத்து புறம்போக்கு, ரோட்டோரம் கட்டுறாங்கல்ல, அது போன்ற சம்பவங்கள் இஸ்லாமியர்களும் சில புறம்போக்கில் கட்டியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு சட்டம் தெரியாமல் செஞ்சுருக்காங்க. அது செய்யக்கூடாது. ஆக்சுவலாக 1-2 இருக்கலாம். ஆனால் 99% இஸ்லாமிய சமூக மக்கள் இந்தியாவில் பட்டா நிலத்தில் வக்ஃபு செய்த நிலத்தில்தான் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், கட்ட வேண்டும், கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆதி காலம் முதல். இது ஒரு பக்கம். ஆகையால் இவங்க இந்த கேஸ் போடுறாங்கள்ல, அவங்க எப்படிப்பட்ட பள்ளிவாசலை அவங்க டார்கெட் பண்ணுறாங்கண்டாக்கா, இந்த சுதந்திரத்துக்கு பிறகு சமீப காலமாக ஒரு 40-50 வருடங்களுக்குள்ளாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை அவங்க டார்கெட் பண்ணுறதல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது பக்காவாக வாங்கப்பட்டு வக்ஃபு நிலத்தில் தான் அவங்க கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், ரெக்கார்டு இருக்கும் என்பதற்கு அவங்க அதை செய்யலை. சுதந்திரத்துக்கு முன்னால் மன்னராட்சி காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயோ அல்லது முகலாயர்கள் ஆட்சி காலத்திலேயோ கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. சரி, மன்னராட்சி, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய மன்னராட்சி காலத்தில் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் எப்படி கொடுத்துருப்பான்டாக்கா, நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்தில் இருந்த பள்ளிவாசல் கொடுக்க வக்ஃபு லேண்டில் பட்டா லேண்டில் தான் கட்டணும்னு சொல்லியிருந்தால் இது ஒரு வகை. ஆனால் மன்னராட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முகலாயர் ஆட்சி காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சமூக மக்கள், முஸ்லீம் சமூக மக்கள், குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வசிக்கும் பொழுது அந்த ஊருக்கு எங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்று அந்த மக்களால் அந்த மன்னருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டோ, அல்லது மன்னரே சர்வே பண்ணி இந்த ஊரில் முஸ்லீம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பள்ளிவாசல் இல்லாமல் இருக்குது, அது வெளி தூரமாக போய் தொழுகை ப்ரேயர் பண்ணுறாங்க என்பதற்கு அவங்க அந்த மன்னர் ஒரு ஆய்வு செய்து அந்த ஊருக்கு தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அரசாங்க நிலத்தை அவர் அந்த சமூக மக்களுக்காக வழங்கி, அந்த ஊருக்கு வழங்கி பள்ளிவாசலையும் கட்டி கொடுத்திருப்பார். அல்லது லேண்டை வழங்குற நீங்கள் கட்டிங்க அவங்க காசை போட்டுன்னு சொல்லியிருப்பார். 2 வகை இருக்குது. ஒன்று அரசாங்கமே, இஸ்லாமிய அரசாங்கமே அந்த அரசாங்க இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த ஊர் மக்களே காசை போட்டு அந்த இடத்துல அரசாங்கம் வழங்கி அந்த நிலத்தில் கட்டியிருப்பாங்க.
இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். அந்த மன்னர் அடுத்தவங்களுடைய இடத்துல பள்ளியாசை கட்டிக்கண்டு கொடுத்திருக்க மாட்டார். நம்பர் 1. குறிப்பாக மாற்று மத சமுதாயம் வழங்கக்கூடிய ஒரு கோயில் உள்ள இடத்தை இடித்து விட்டு இதில் கட்டிங்கன்னு சொல்ல மாட்டார். நம்பர் 2. காரணம் என்னவென்றால் இந்தியாவை ஆண்ட அனைத்து இஸ்லாமிய மன்னர்களும் கோயிலுக்கு மானியங்களை வழங்கி கோயில் கட்டுவதற்கு நிலங்களை வழங்கி இருக்கிறாங்கிற ஆதாரபூர்வமான வரலாறு தான் இருக்குமே தவிர எந்த கோயிலையும் இடித்து விட்டு பள்ளியாசல் கட்டினத வரலாறு கிடையாது. ஏனடாக்கா அது பொய்யான வரலாறு, பொய்யான ஒரு பொய் செய்தி, வரலாற்று செய்தி. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு வரலாற்று செய்தியும் வரலாறு கிடையாது. காரணம் என்னடாக்கா அவங்க மன்னராக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை சட்டத்தை ஆலிம்களை கொண்டு மார்க்க அறிஞரை கொண்டு ஆய்வு செய்து தான் ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் அப்படி ஒன்று இந்தியாவில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருப்பதனால் இந்து மக்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், வழக்க வழிபாடு விஷயத்தின் இருக்கா அவங்களுக்கும் மானியம் வழங்கி கோயிலுக்கு கட்டுறது இடமே கொடுத்தாங்க அரசாங்க இடத்தை. அதே மாதிரி சில இஸ்லாமிய சமூக மக்கள் வசிக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு ஒரு லேண்டை கொடுத்து பள்ளியாசை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டே முகலாய ஆட்சியாளர்களே பள்ளியாசை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த காலத்துலையுமே அவங்க மற்றவருடைய இடத்தை அபகரித்து இதில் பள்ளியாசு கட்டிங்கன்னு என்ற விஷயத்தையோ அல்லது ஏற்கனவே ஒரு கோயில் நிலம் இருந்து அதை கோயிலாக இருந்து அதை இடித்து விட்டு இதில் கட்டிங்கன்ற எந்த ஒரு முகலாய அரசரும் சொல்லவில்லை. ஆகையால் எந்த ஒரு ஆட்சியாளர்கள் கொடுக்கப்பட்ட முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட புராதன பள்ளியாசல இந்தியாவில் இருந்தாலும் அவருடைய நோக்கம் இஸ்லாமிய ஆட்சியில் இந்த கட்டப்பட்டதால் இதை நாம் அந்த அடையாளத்தை தகர்த்தெறிய வேண்டும். அது பழம்பெரும் அடையாளத்தை, அதாவது காலங்காலமாக 500 வருஷமாக 600 வருஷமாக 1000 வருஷமாக இந்தியாவில் இஸ்லாம் இருக்குங்கிறத ஒரு அடையாளத்தை தகர்த்தெறிய வேண்டும் நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான டார்கெட் இருக்கிறது தவிர உண்மையிலேயே அந்த இடத்துல கோயிலாக இருக்கவே இல்லை, இருக்கவும் முடியாது. இஸ்லாமிய அடிப்படை விஷயம் அது கிடையாது. இதுக்கு உதாரணமாக சில விஷயம் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு சென்ற பிறகு அங்கே ஒரு பள்ளிவாசி நிர்மாணிக்க விரும்பினார்கள். நிர்மாணிக்கும் பொழுது அது முதல்ல ஒரு பள்ளியாசை ஆரம்பத்தை எல்லையிலே ஒரு பள்ளியாசை கட்டினாங்க. அதுக்கு பிறகு மதினா உள்ளக்குள்ளே போன பிறகு ஒரு பெரிய ஒரு பள்ளியாசலை கட்ட விரும்பினார்கள். குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடம் யாருக்கு சொந்தமானது விசாரித்தார்கள். 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்பட்டது. அவங்க முஸ்லீமாகி தான் இருந்தாங்க. அப்பொழுது அந்த சிறுவர்களை அழைத்து இந்த பள்ளியாசலை கிரயத்திற்கு எங்களுக்கு வழங்கி விடுங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்மாணிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு அந்த அனாதை சிறுவர்கள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தை நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னடாக்கா இதை கிரயமாக தான் நீங்கள் தரணும், அதுக்குள்ளே பங்கை நாங்கள் தந்துடுவோம் சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விற்பனைக்கு வாங்கினார்கள். அவங்க இருக்க மாதிரி செய்து அதுக்குள்ளே கிரயத்தை கொடுத்து வாங்கித்தான் அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டினார்கள். இங்கே இதில் என்ன ஒரு விஷயம் விளங்குந்தாக்கா, இது ஒரு வக்ஃபு சொத்தாக அவர்கள் இலவசமாக கொடுத்திருந்தால் அவர்களுடைய வக்ஃபு சொத்தாக இருக்கும். அவர்கள் செய்த வக்ஃபாக தான் அது இருக்கும். அது ஒரு இலவசம் பள்ளியாசை கட்டத்தை கொடுத்தா அது வக்ஃபு சொத்து தானே. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹுடைய தாங்கள் நிர்மாணிக்கிற பள்ளியாசலுக்கு அந்த மாதிரி வக்ஃபாக இருக்கக்கூடாது என்பதற்காக சொந்தமாக கிரயம் பண்ணி வாங்கித்தான் அவங்க என்ன பண்ணாங்க, பள்ளியாசல் நிர்மாணித்தார்கள். ஆகையால் இப்போ என்னடாக்கா ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் சொந்தமாக தங்களுடைய ஆட்சிக்கு எல்லைக்குட்பட்ட இடத்தில், அரசாங்க இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தால் அது எது போன்றது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டியதை போன்றது. உதாரணத்தான் சொன்னது. ஆனால் பெரும்பான்மையான பள்ளிவாசல் அதுக்கு பிறகு நம்ம இதனால் நிறைய பள்ளியாசல் உருவாச்சு. அது எல்லாமே வக்ஃபின் அடிப்படையில் உருவான பள்ளியாசல். அந்த பள்ளியாசல் அதே கான்செப்டில் தான் உலகம் ஃபுல்லாக இன்று வக்ஃபின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஃபீ சஃபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வக்ஃப் செய்கிறேன் என்று செல்வந்தர்கள் தங்களுடைய இடத்தை, பட்டா இடத்தை கொடுத்து அந்த இடத்தில் பள்ளிவாசல் நிர்மாணித்தார்கள், நிர்மாணித்து கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஆகையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% பள்ளிவாசல்கள் வக்ஃபின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசலுடைய பேஸ்மென்டுடைய அடித்தளம் தரவு அதனுடைய டேட்டா பேக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மனிதருடைய லிங்க்
ஒரு மனிதன்கிட்ட தான் போகும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் போயிட்டு எடுக்கலாம் டாக்குமெண்ட் எடுக்கலாம். அது அந்த அந்த டாக்குமெண்ட் எடுக்கும் பொழுது அது வந்து இந்து முஸ்லீம் மாறி மாறி ஓனர் வந்துட்டு இருப்பாங்க, அத்தை பிரச்சனை. ஆனால் கரண்டில் வந்து பள்ளியாசை கட்டும் பொழுது ஒரு முஸ்லீமுடைய பேரில் அது இருக்கும். அதுக்கு பிறகு தான் பள்ளியாசை காட்டியிருப்பான். அதனால் வந்து பள்ளியாசல் வந்து வக்ஃபின் அடிப்படையில் சொந்த பட்டா நிலத்தில் தான் அவர்கள் பள்ளிவாசல் நிர்மாணித்திருப்பார்களே தவிர அடுத்தவங்களோட இடத்திலேயோ புறம்போக்கு இடத்திலேயோ அரசாங்க இடத்திலேயோ அல்லது கோயில் உள்ள இடத்திலேயோ பள்ளிவாசல் நிர்மாணிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்தை விளங்காத சில அறிவியலிகள் அது வந்து அவங்க ஒரு உள்நோக்கத்துடன், அதாவது நான் தான் முன்னாடி சொன்னேன், முகலாய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பாரம்பரியமிக்க புராதன சின்னமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய அடையாள சின்னங்களை அழிக்க நினைக்கிறார்கள். அதாவது அவர் இஸ்லாம் வந்து இப்போ தான் வந்துச்ச மாதிரி ஒரு தோற்றுவிக்கிறதுக்கான வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னாக்கா அது கிடையாது. அஜ்மீர் தர்கா வந்து அவங்களுடைய சொந்த இடத்தில் அந்த தர்கா அவங்களுடைய அடக்கமாக இருக்காங்க. அந்த சொந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இடம், புரியுதுங்களா? ஆகையால் வந்து பொதுவாக ஒரு சைண்ட் ஒரு வழி, ஒரு இறைநேசர், ஒரு ஞானி ஒரு இடத்துல வந்து அடக்கமாக இருக்காண்டாக்கா அவங்க வந்து அடக்கமாகறதுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தில் தான் அடக்கமானுங்கிறது விஷயம் அவங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுதும் அதே சட்டம் தான். சில பேர் வந்து சொந்தமாக வந்து பப்ளிக்கு அடக்கத்தில் அடக்காமல் சொந்தமாக அடக்கமாக நினைக்கிறாங்கல்ல, அப்போ அது அவங்க சொல்கிற கவர்மெண்ட் போகிற ஒரே கண்டிஷன் அந்த லேண்டை அவர் சொந்தமானதான்னு கேட்பாங்க, கேட்டு தான் கண்டிஷன் போடுவாங்க. அதே வந்து எல்லா ஞானிகளும் அவங்களுடைய சொந்த நிலத்தில் தான் அவருக்கு அடக்கமாக இருப்பாங்க. தர்கா அங்கே உருவாகிருக்கும். அடுத்தவங்களுடைய இடத்துலலாம் அவங்க அடக்கமாக இருக்க மாட்டாங்க. இது வந்து வலிமாருடைய இறைநேசருடைய வம்சாவளி வரலாறு படித்து பார்த்தா அது தெரியும். அதையால் வந்து இது வந்து திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது முஸ்லீம்களுடைய புராதான அடையாள சின்னங்களை அழுத்தி விட்டால் முஸ்லீம்கள் நேற்று வந்தாங்க, அங்கேயும் தான் வந்தாங்க, இங்கேயும் தான் வந்தாங்க, பாகிஸ்தான் வந்தாங்க, பங்களாதேஷ் வந்தாங்க என்கிற ஒரு பொய்யை சொல்லி அவங்க மேலே தாக்குதல் கொடுப்பதற்கு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது, எந்த காலத்தையும் நடக்காது. காரணம் என்றால் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்தியாவில் நுழைந்து விட்டது. அவருடைய காலத்திலே தென்னிந்தியாவில் நுழைந்து விட்டது. வட இந்தியாவில் வேண்டாம், பிறகு வந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்தியாவில் நுழைந்தது, தென்னிந்தியாவில் நுழைந்தது முத கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ஆரம்பத்திலையும் நுழைஞ்சிருச்சு. அதற்கு அடித்தளமான ஆதாரப்பூர்வமான வரலாற்று குறிப்புகள் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அதையால் வந்து பள்ளிவாசல் 1000 ஆண்டுகள் கடந்த பள்ளிவாசல் கேரளாலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இவங்க வந்து நினைக்கிற மாதிரியான நினச்சிட்டு என்னடாக்கா முகலாயர்கள் கட்டிட பள்ளிவாசல் அதில் ஏதாவது கோயில் அடித்து தான் கட்டியிருப்பாங்க. அது ஒரு தவறான எண்ணத்தை, ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மகா தவறானது. அதோடைய நீதிமன்றம் இது விஷயத்தில் கடுமையாக தலையிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை ஏற்கனவே சட்டம் இருக்குது. 91 சுதந்திரம் அடையும் பொழுது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் தொடரணும் சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்திலாம் புறந்தள்ளி நீதிமன்றமும் கீழ் நீதிமன்றமும் எல்லாம் முட்டாள்தனமான அவங்களுடைய வழக்குகளை வந்து கையில் எடுத்திருக்காங்க. எடுத்தவனே வந்தவனே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பணும். இது வந்து ஒரு பாசிச அரசியல். அதாவது முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கி அதன் மூலம் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக அனுகூலம் அடைவதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை வந்து இஸ்லாம் உடைத்து எரியும். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய சரிய சட்டம் மீது கட்டமைப்பு மீது மிக உன்னதமானது, அற்புதமானது. அதனால் முஸ்லீம்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய இடத்துல, கோயில் உள்ள இடத்துலையோ அல்லது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துலையோ புறம்போக்கு இடத்துலையோ எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் தன்னுடைய பள்ளிவாசலை, வணக்க வழிபாடுமான அந்த பள்ளிவாசலை கட்ட மாட்டார்கள், கட்டவும் கூடாது என்பதுதான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.